Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudhiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. கோவிந்தா. Hey. Hey. வியூஸ் கேம்ப் தான் அடிச்சு தருங்க. மெட்ராஸ்ல வெயில் தூக்குது. ஆனா அதே சமயத்துல இங்கிலாந்து பார்த்தா இந்தியன்ஸ் வெயில தூக்குறாங்க. அப்ப ஹீட் அப்படியே தூக்குறாங்க இங்கிலாந்து. அவங்களுக்கு ஜிகிஜிகின்னு இருந்தா குளிர் தூக்குது சூடு இங்கிலாந்துக்கு. Yeah, Chica, history being made. First time Edgbastonல போய் ஒரு இந்தியன் டீம் வின் பண்றாங்க. 1986 you were part of the team which drew that test match. Drawவா அப்படின்னு நினைச்சோம். 5th day காத்தால மழை பெய்யும் போது அதெல்லாம் இல்லடா, வெயிட், when you wait you will get the best result அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இல்லையா? அது மாதிரி தான் பார்த்தோம் நம்ம. ஆகாஷ் தீப் and முகமது சிராஜ், both of them, I mean ஆகாஷ் தீப் 10 wicket haul டெஸ்ட் மேட்ச்ல சீக்கா. வேற லெவல் போலிங் செகண்ட் இன்னிங்ஸ்ல. உள்ள வெளியே காம்ஸ்டர் முகமது ஷமியோட ரீப்ளேஸ்மெண்ட் has arrived அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கா எல்லாரும். So we'll definitely talk about that. இங்கிலாந்து in the first innings ஜேமி ஸ்மித் and ஹாரி புரூக் விளையாடின்னு இருக்கும்போது மேபி a drawவா அப்படின்னு யோசிச்சோம். தப்புன்னு முடிஞ்சது. பட் சீக்கா, without பும்ரா, without விராட் கோலி, without ரோஹித் சர்மா, India have managed to win a test in Edgbaston. Without Ashwin, yes, without Ravichandran Ashwin, 4 legends of the game, still managed to do it, Chica. Hey, happy birthday, MS. About 44th birthday, happy birthday, MS Dhoni. Superb, da. Congratulations, God bless you. Keep it going. You're still going strong. Fantastic. Dear viewers, இவனை பாருங்க, எதை வின் பண்ணல, வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், மெயின் வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் டிராபி, டெஸ்ட் மேட்ச், எல்லாத்துக்கும் கிங்கினி பட்டா கில்லாடினா இவன் தான் கிங்கினி பட்டா கில்லாடி. அதனாலதான் சென்னை சூப்பர் கிங். விளாண்டா தோனி. குட் லக் அண்ட் காட் பிளஸ் யூடா. Yeah, happy birthday to my skip, MSD. Legend always. Love you, bro. அவ்வளவுதான் சொல்ல முடியும் நம்மளால. Anyway, Chica, let's move on. England versus India. Amazing, fantastic. First and foremost, hey, Shubman Gill, hats off da. அப்படியே சரண்டர் தான் வந்துட்ட. கில்லு நீ கில்லி, கில்லே நீ கில்லி, கில்லே நீ கில்லி, நீ வேற லெவல். எல்லாரும் சரண்டர் பண்ணோம் சீக்கா. சரண்டர் டு சுப்மன் கில். சரண்டர் பண்ண வந்துட்டேன். ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னா ஒரு வேற லெவல் ஆட்டிருக்காங்க. ஆனா இட் ஆல் தேங்க்ஸ் டு கில். ஆமா, இந்த மேட்ச் நீ பார்த்தா எவ்ரிதிங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் கில். எஸ், ஒரு சில ஆகாஷ் சிங்கி சாக்கெட் போனா வில் கம் டு தட் பாயிண்ட். சிராஜ் சிங்கி சாக்கெட் போனா, பட் கில் தான் இந்த மேட்சுக்கு என்ன மாதிரி ஆடினா கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டபுள் செஞ்சுரி பத்தி பேசினோம். செகண்ட் இன்னிங்ஸ் திருப்பி பார்த்தா 160. எனக்கு கவாஸ்கர் அந்த காலத்துல 171 அடிச்சு நாங்க தூண்ல டிரான்சிஸ்டர் வச்சிருப்போம். கிச்சு 1971 கேட்போம். அவன் டபுள் 100 என்னடா ஆடிடான். இறங்கினா 100ன்றான், இறங்கினா டபுள் 100. அவன் அவுட்டே ஆக மாட்டேன்றான், அலட்சியமா ஆடுறான். இங்க பாரு 35 and 42 points 2 டெஸ்ட் மேட்ச்ல ஆவரேஜ். என்ன ஸ்கோர்ஸ் மேன், அமேசிங். I tell you, this boy's transformation is something outstanding. I've never seen anybody transform the skills so much. I've seen Lara transform ஆகி பார்த்திருக்கேன் 92 to 93ல. பட் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பார்த்துக்கிட்டாப்பா ஒரு மேட்டர் ஆஃப் ஃபியூ மந்த்ஸ்ல. Yeah, I mean, Chica, என்ன ரெக்கார்ட்ஸ் Chica. This Shubman Gill as a test captain, twin centuries. Virat Kohli did it in Adelaide, but double century and century, 440 runs in one test match. ஏன்னா why I'm talking about பாருங்களேன், கவாஸ்கர் 732, விராட் கோலி 655, சுப்மன் கில் 585, ஜெயஸ்வால் வேற நடுவில் இங்கிலாண்டோட ஒரு பெரிய சீரீஸ். பட் சீக்கா 585. டான் பிராட்மன்ஸ் ரெக்கார்ட் ஸ்டாண்ட்ஸ் at 973 for a single series. Chica, will we see Shubman Gill break that record? Highly possible. India's best ever most runs for a team in a test match, 1000 runs, Chica. And our batting unit, Chica, lower orderல ஒரு ப்ராப்ளமோ அப்படின்னு யோசிக்கும் போது Ravindra Jadeja has again shown us that he is the best all-rounder, spinning all-rounder in world cricket அப்படின்னு. என்ன இன்னிங்ஸ் Chica, செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ் மச்சான். ஃபர்ஸ்ட் ரெண்டு இன்னிங்ஸ் வாஷிங்டன் சுந்தர் மறக்காத ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அவன் பார்ட்னர்ஷிப் வித் ரவீந்திர ஜடேஜா, சுப்மன் கில் பார்த்தா அடி அடினாச்சான். 205 அங்கே போட்டு மொத்தினாங்க.
செகண்ட் இன்னிங்ஸ் போட்டு மொத்தினாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வாஷிங்டன் வந்து ஒரு 40. சோ வாட் இஸ் ஹேப்பன், இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்னெல்லாம் மிஸ் பண்ணுவோமோ செகண்ட் டெஸ்ட்ல சரி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பார்த்தா லோவர் ஆர்டர் கிளிக் ஆகல, நம்மளுக்கு லோவர் ஆர்டர் கொலாப்ஸ் உதவாங்கினோம். இங்க பார்த்தா லோவர் ஆர்டர் முழுக்க அடிச்சிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் லோவர் ஆர்டர் முழுக்க அடிச்சாங்க நம்ம. அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்கள பொட்டலம் போடணும், நம்ம டாப் ஆர்டரையும் பொட்டலம், லோவர் ஆர்டரையும் பொட்டலம் பண்ணோம். நடுவில் அப்படி இப்படி அடிச்சிருந்தாங்க ப்ரூக்கு, ஜேமி ஸ்மித் அடிச்சாங்க, ரெண்டு சைடும் போட்டலாம். போட்டலாம். இங்கிலாண்டோட என்ன ஹெட்லைன்ஸ் கொடுப்பா, இங்கிலாந்து மகா போட்டலம் எட்ஜ்பாஸ்டன் செம போட்டலம் பண்ணாமாச்சா செகண்ட் இன்னிங்ஸ். என்ன மாதிரி போட்டலம் பண்ணாமாச்சு அப்படின்னு போனா என்ன சீமா மறக்காதீங்க. பிச்சா உள்ள சிக்குன்னு உள்ள வருது, பிச்சா சக்குன்னு உள்ள வருது, ஜிங்கு சக்கு என்ன லெவல்ல போலிங் போடுறான் அந்த பையன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் தான் பாத்தியா அணி, பால் அப்படியே சக்குன்னு வெளில போச்சு பாத்தியா, கச்சக்குன்னு காலி ஸ்லிப்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்தலாம். எங்க ஸ்லிப்ஸ் போல்டு எல்பிடபிள்யூ, ஸ்லிப்ஸ் போல்டு எல்பிடபிள்யூ, ஸ்லிப்ஸ் போல்டு எல்பிடபிள்யூ விக்கெட் எடுத்தாலே ஜிங்கு சக்கு கச்சக்கு, ஜிங்கு சக்கு கச்சக்கு, ஜிங்கு சக்கு கச்சக்கு டிங்கு, ஜிங்கு கச்சக்கு கச்சக்கு டிங்கு. எப்படி ஜிங்கு சக்கு கச்சக்கு டிங்கு. சூப்பர், ஜிங்கு சக்கு கச்சக்கு டிங்கு. ஓகே, பட் just on we'll start with Siraj. You spoke about Shubman Gill. சரி, நம்ம பேட்டிங் முடிச்சிருவோம். ஆக்சுவலி Shubman Gill பத்தி பேசுனீங்க. ரிஷப் பண்ட் வந்து ஃபுல் ஐபிஎல் அடிக்கவே இல்லை, அந்த லாஸ்ட் மேட்ச் 100 அடிச்சாரு. என்ன ஃபார்ம்ல இருக்காரு சிக்கா ரிஷப் பண்ட்டும். ஐ மீன் see that 118 and 65, he actually missed out on twin centuries himself, but back to his best. Is he getting closer to the likes of Adam Gilchrist, Chika? Rishabh Pant. I don't want to compare batsmen, but then even அந்த மாதிரி ஆடுறான் dangerous batsman. கச்சாமச்சா அடிக்கிறான் போட்டு பால், இப்படி இருந்தா ஸ்வீப் பண்ணிக்கிறான், நியூ பாலா ஸ்வீப் பண்ணிக்கிறான், என்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணுமா சுப்மன் கில்ல பிடிச்சது, ஒரு காமா இருக்கான பேட்டிங்ல. I've never seen shoot. I think ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காம் கிரிக்கெட்டர் பார்க்கலாம். ஓய், I'll put you on a spot, Chika. Put you on a spot. சும்மா இது ஒரு for fun. பிரைம் ரிஷப் பண்ட், இப்போ ஆடுற ரிஷப் பண்ட் அவரோட பெஸ்ட் versus prime Adam Gilchrist. Now prime Adam Gilchrist நான் வந்து அவரோட கெரியர் சொல்ல, he was just far ahead, Chika. But just surely ஒரு மேட்சுக்கு நீங்க பிக் பண்ணோம் அப்படின்னா, எஸ்பெஷலி இங்கிலாந்துல நீங்க ஆட போறீங்க, ஒரு மேட்ச் பிக் பண்ணோம்னா கொஞ்சம் டெம்டேஷன் இருக்கும்ல Chika. We'll all pick Adam Gilchrist, அதுவும் நான் ஒத்துக்கிறேன். But Rishabh Pant is getting very close, Chika. Adam Gilchrist has 17 centuries. I don't know, England and record எடுத்து பார்த்தா I think I'll go for Rishabh Pant. I don't know the stats of Adam Gilchrist in England, but I know one test match of Adam Gilchrist when he comes at number 7 against Pakistan, low down பட்டு ஒரு 5 down இருப்பாங்க, ஒண்ணுமே இல்ல, அங்கே வின் பண்ணி கொடுப்பான். அதான் வேற மாதிரி அடிச்சிருக்கான் Adam Gilchrist. Adam Gilchrist மொத்தம் both are equally close. இந்த இங்கிலாந்து எடுத்தா இங்கிலாந்து எடுத்தா I go for Rishabh Pant. ஏன் அது கேக்குறேன்னா, இல்ல the comparison have started இப்போ Adam Gilchrist. ஏன்னா இவ்வளவு நாளா there was probably see Kumar Sangakkara more of a top order batter மாதிரி, but Kumar Sangakkara is untouchable in test cricket. எங்கேயோ இருக்காரு 13 சங்கக்காரா வரல. பட் எனக்கு என்ன பிடிச்சுன்னா coming back சுப்மன் கில்லோட எஃபர்ட்லெஸ் ஆட ஆரம்பிச்சான். திடீர்னு பார்த்தனா the bowlers don't know how to get him out. If you look at it, அவன் செகண்ட் இன்னிங்ஸ்ல சுத்தி தான் விட்டானா. அந்த பஷீர் கிஷெல்லாம் ஆனா போச்சுக்கோ, அடுத்த மேட்ச் நம்ம 1000 ரன்ஸ் அடிப்போம் லார்ட்ஸ்ல. இங்கே பார் லார்ட்ஸ், அங்கே பார் லண்டன், இங்கே பார் பார்க், இங்கே பார் ஹைட் பார்க், இங்கே பார் பக்கிங்ஹாம் பேலஸ், இங்கே பார்க். இதோ இந்த என்ன ரிவர், அந்த ரிவர் தேம்ஸ் ரிவர் அப்படி போறாங்க. ரிவர் தேம்ஸ் உன்னானா கேட்கணும்னு இருந்தேன் Chika. இங்கிலாந்து வந்து ஒரு தப்பு பண்றாங்களா, ரொம்ப ஃபிளாட் விக்கெட்ஸ் ஆடியோ இல்லாட்டி are they scared of India? Actually, I want to ask you that. Are they scared of the Indian bowling attack suddenly? Actually, correct. They are scared of the Indian medium pace bowling because அவங்க பேட்டிங் ஒரு மாதிரி பொட்டலம் பேட்டிங் தான். நம்ம சீரிஸ் வீக்ல சொன்ன பார்த்தமா, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் சீரிஸ் நம்ம ஏதோ நம்ம ரெண்டு பேரும் சொன்னோம் 3-1 2-1 இந்தியா வின் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம bowling நல்ல bowling. இப்ப அடுத்த மேட்ச் ஏன் நம்ம சிங்கு இங்கிலாந்துல ஆல்வேஸ் இந்தியன் bowlers have bowled well. அவங்க கிரீன் டாப் கொடுத்தா அவங்க தான் தடுவாங்க, நம்ம தடவ மாட்டோம். அவங்க பயங்கரமா தடுவாங்க. இப்ப அவங்களுக்கு கிரீன் டாப்பும் கொடுக்க முடியாது, ஸ்பின்னிங் ட்ராக்கும் கொடுக்க முடியாது. மொக்க விக்கெட் கொடுத்தா இந்த மாதிரி மொக்க மாதிரி அடிச்சுடுவாங்க போட்டு. அவங்களுக்கு அந்த டக்கெட் விக்கெட் அவங்களாம் அடிக்கலாம் முன்னாடி அவங்க பக்கெட் ஆயிடுறாங்க. அவங்க டக்கெட் அடிக்கலாம், அவங்க பக்கெட் ஆயிடுறாங்க. இப் டக்கெட் டசன்ட் ஸ்கோர், இங்கிலாந்து பிகம்ஸ் பக்கெட். தட்ஸ் ஆல். ரொம்ப ஏர்லியா கால் அவுட் பண்ணிடுறீங்களே Chika. இதுதான் நோ டக்கெட் நோ பக்கெட்.
Don't duck it, yes bucket for England. இதுதான் நேத்திக்கே நான் யார்கிட்டயோ சொல்லியிருந்தேன். நேத்திக்கு வந்து அந்த டிஎன்பிஎல் ஃபைனல் முடிச்ச அப்புறம் யாரோ கிரௌட்ல இருந்து வந்து கேட்டாங்க, நாளைக்கு ஷோ பண்ணுவீங்களான்னு. சொன்னேன், நாளைக்கெல்லாம் சீக்கா வந்து வேற எனர்ஜில வருவாரு, செத்தாங்க இங்கிலீஷ் பிளேயர்ஸ் அப்படின்னு. நிஜமாவே அவங்க பக்கெட் தான் அவங்க ஆக்சுவலா. அவங்க ஏதோ அவர் ஸ்டேட்மெண்ட் வேற விட்டுருக்காரு, புருக்கு நாங்க எவ்வளவு அடிச்சாலும் இந்தியா அடிச்சிருவாங்க, அதனால பயப்படுவாங்க இந்தியன்னு. ஏய் புருக்கு உங்களால புருக்கு ஆகிட்ட பார்த்து செகண்ட் இன்னிங்ஸே பால் விஸ்கிறது கச்சக்கு உள்ள வந்து டிங்னு போட்டு இது கலங்க. அநியாயமா பண்றீங்க. எல்லா இன்னிங்ஸும் அடிக்க முடியுமான ஒரு பிளேயரு எல்லா வாய் விடாத பண்றது, வாயே விடக்கூடாது. இந்தியன்ஸ் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இந்தியன்ஸ் ஆர் ஸ்கேர்ட் தட் வி கேன் ஸ்கோர் எனி டோட்டலா. ஏய் எனி டோட்டலா சொல்ற பார்த்தல, MAHA POT LAM மகாபொட்லம் தீப் மகாபொட்லம் பாவையா. ஆனா அவர் சூப்பரா பேட்டிங் ஆடுறாரு சீக்கா ஹாரி ப்ரூக். ஆனா ஜேவி ஸ்மித் பேட்டிங் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. தில்லி துட்டு பேட்டிங் டக்கு விடுறான். உங்களுக்கு என்ன சீக்கா, நீங்க ஆட்டம் பான்றீங்க, நீங்க சும்மா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பிளேயர் பிடிக்கலனா நீங்க சும்மா ஷூ பண்ணிடாதீங்க. 2500 runs. Brook played very well, and the first century was a brilliant knock. I'm not saying no. Chika, no, just listen to this. Harry Brook has got 2500 runs in 2700 balls. Amazing. I'm not saying no. Fastest to 2500 in terms of balls. Harry Brook பாருங்க. See, India he may not be a very good cricketer, Chika. India he got found out. I'm not taking it. நான் பார்த்த எவ்வளவு செஞ்சுரி அடிச்சாங்க, நிறைய செஞ்சுரி அடிச்சிருக்கான், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கான். பட் ஜேமி ஸ்மித் ஆடுறான் பாத்தியா. இன்னும் திடீர்னு பார்த்தா ஜேமி ஸ்மித் பேட்டிங் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. புடிச்சு பால் புடி அடிக்கிறான், மேட்ச் இன்னிங்ஸ் புடி அடிக்கிறான், தில்லி துட்டு ஆடுறான். ரூட் வந்து என்னாச்சு தெரியல, திடீர்னு இவ்வளவு நாளா செஞ்சுனா ரூட் வேறு என்னப்பா ரூட்டு. ஒரு சைட்ல ரூட்ன்றாங்க, வேறே காஞ்சி போயிடுச்சு. ஒரு சைட்ல டங்குனா நாக்கு தொங்க போட்டான், ஆக்சுவலா காலி ஆயிட்டான். டங்கு நாக்கு தொங்க போட்டு போலிங் போடுறான், காலி முடியாது அவனை. அடிக்கிறாங்க போட்டு, அவனை போட்டு தங்க போட்டா டிங்கு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி யாராவது நீங்க கிரிக்கெட் ஆடும்போது சொல்லிருக்கணும். நீங்க வந்து உங்க பேட்டிங் பார்த்து நான் வந்து இப்ப எக்ஸ்பர்ட் அண்ணி, எனக்கு நான் எவ்வளவு இது எக்ஸ்பர்ட் கிடையாது, இது காமெடியன் சீக்கா, இது எக்ஸ்பர்ட் கிடையாது. இது ஏன் சொல்ல ரூட்டே காஞ்சி போயிட்டாங்க. என்ன தெரியல, சடன்லி ரூட் லுக்கிங் vulnerable against good balls. I mean, I'm finding கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தா பார்த்தா suddenly I don't know, Root was a very solid player. I don't know what happened. கொஞ்சம் he's doing very very tentative. நீ பார்த்தனா இந்த செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தனா இங்கிலீஷ் பேட்ஸ்மேனோட பாடி லாங்குவேஜ் பார்த்தனா உள்ளவர் சேவே டென்ஷன் ஆனாங்க. கிராலியா இருக்கணும், டக்கெட்டா இருக்கணும், ஆலி பாப்பா இருக்கணும், ரூட்டா இருக்கணும், எக்ஸப்ட் ஃபார் ஹாரி ப்ரூக் அண்ட் ஜேமி ஸ்மித், everybody looked very tentative. அவங்க பாடி லாங்குவேஜ் பார்த்தாலும் தெரிஞ்சது, கொஞ்சம் பயந்து ஆனான்னு தோணுது எனக்கு. That is my feeling. But இங்கிலாந்துக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்கு சீக்கா. அவங்க வந்து எப்படி யோசிக்கலாம்னா, ஜோ ரூட் அடிக்காம, பென் ஸ்டோக்ஸ் ஒன்னும் அடிக்காம, they were able to win one test match. So அவங்களும், ஆனா இங்கிலாந்து will also be telling Bumrah is back for India next test match, ஷுவரா லார்ட்ஸ்ல ஆட போறாரு. அவங்களுக்கும் ஜாஃபர் ஆர்ச்சர் is going to come back and play in Lords. So அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. See, Bumrah's ahead of Jofra Archer. Everybody knows it. But coming to this test match, let's just talk about Shubman Gill, Chika, just last before. எப்படி சீக்கா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு நிஜமாவே கேட்கணும் சீக்கா. ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை சீக்கா. நோபடி, லெட்ஸ் பி ஆனஸ்ட் சீக்கா, இதுக்கு முன்னாடி செனா கண்ட்ரில அவரோட ஆவரேஜ்லாம் அவர் பார்த்து 40 runs தாண்டல சீக்கா. இதுக்கு முன்னாடி since 2021 he hadn't crossed 40 in a Sena country, Chika. But to turn up like this on the captaincy post வாங்கினதுல இருந்து unbelievable turn up la. Oyyo, இந்த மாதிரி turn around நான் பார்த்ததே கிடையாது. நீ let me be very honest with you. In England suddenly பார்த்தனா வேற லெவல்ல பேட்டிங் ஆடுறானா சொன்னேனே. And his sense of timing the ball பாரு, அலட்சியமா டங்குனா கவர் ரைட், டங்குனா ஸ்ட்ரைட் ரைட், ஷார்ட்டா போட்டா புல் பண்றான், உட்டா தட்டு கட்டு. And he's hitting all around the wicket. And the best part is he's looking very confident. I mean, they could not. The only thing, konja above the works ball, konja apdi vella pochadhu. England bowling la paatha or seam illa. Surprisingly, they are not able to seam the ball, move the ball off the wicket or in the air. They could not do anything. When they did it, they got a few wickets. Works only what bowling pretty decent without them. Vera onnu illa. Sila balls were good.
பட் இங்கிலீஷ் bowling outs are very 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 ordinary. இந்த மாதிரி bowling போட சாத்திடுவாங்க. அங்க பாரு ஒரு சைடுல ஜெசஸ் பாத்தீங்களா இல்ல நிஜமாவே இன்னொரு சைடுல கேஎல் ராகுல் ஃபார்ம்ல இருக்கான், எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க. இது பாருங்களேன், ஒரு பிகெஸ்ட் ஹோல் ஒரு why I want to say is that Stuart Broad and Jimmy Anderson இல்லாதல இங்கிலீஷ் சைடு what would they have done the last 10 years அந்த கேள்வி எல்லாம் வேற நீங்க இப்ப கேட்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா really they don't have much of backup chica. In all honesty Bryden Carson, Tongue and Vokes, like even Vokes நீங்க Vokes சொல்றீங்க, but they haven't been deadly so far. அதுதான் உண்மை. They are playing a few deliveries அதாவது Bryden Carson ஒண்ணுமே கிடையாது. That's what I'm trying to tell you. Most the bowling ordinary bowling. Actually நீங்க பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் தான் எல்லா தடவையும் உள்ள வரும்போது ஏதாவது ஒரு பால் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் தான் அவங்களோட பெஸ்ட் பவுலர் மாதிரி தெரியுறாரு அப்பப்போ. போன டெஸ்டே பென் ஸ்டோக்ஸ் தான் போன பெஸ்ட் பவுலர் மாதிரி தெரிஞ்சான். ஆனா கமிங் பேக் டு சுப்மன் கில், அவன் ரெக்கார்ட் எல்லாம் பார்த்தோன்னா என்னமோலாம் அடிச்சிருக்கான்டா கவாஸ்கர். நான் கவாஸ்கர் அடிச்சு பார்த்தேன் நம்பர் 4ல. அது என்னன்னா அது போறேன் எப்படி நான் தான் நம்ம சீரிஸ் முன்னாடி பேசுறோம். Is it just because of that position Chika? ஏனா சீரிஸ் முன்னாடி I believed அந்த நம்பர் 4 will work out for Shubman Gill. ஆனா இந்த மாதிரி work out ஆகும் எனக்கு வந்து nobody would have expected. Advantage போயிட்டு the ball does not move so much. New ball anything can happen. Ball கொஞ்சம் single உள்ள ball சக்குன்னு உள்ள single. But Akash Deep பார்த்தா ரெண்டு இன்னிங்ஸும் he got the early breakthroughs. Akash Deep and Siraj got those early breakthroughs and that is why England was in trouble. நீ ரெண்டு இன்னிங்ஸ் பார்த்தனா அவங்க 82 for 5 82 for ரெண்டு இன்னிங்ஸ் 82 for 5ல மாட்டிட்டாங்க. அவங்க 100 for 5 82 for 5ல மாட்டிட்டாங்க ரெண்டு இன்னிங்ஸும். அந்த மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்துறான். சோ அது early wickets எடுத்தனால மாட்டிட்டாங்க. the new ball ஷைன் இருக்குல ஒரு பால் சிப் இருக்கு செகண்ட் நம்பர் 4ல வர்ச்சே அந்த சிப் போயிடுது இல்ல. and most importantly in all fairness SSC Jaiswal, KL Rahul இவங்கலாம் அந்த இத they take the responsibility. சோ அவங்க ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, இவங்க by the time it comes number 4 இந்த பசங்க ஆல்ரெடி கஷ்டப்படுறாங்க. இங்கிலீஷ் bowling is struggling. lot of credit to Jaiswal and KL Rahul கொடுத்தானு வச்சுக்க. ரெண்டு மேட்சும் நீங்க பாத்தீங்கன்னா they setting the base perfectly. ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் செட் பண்ணிட்டாங்க. I think வேர்ல்ட் கிரிக்கெட்ல ஆக்சுவலி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சிக்கா ஆஸ்திரேலியா ஆர் ஸ்ட்ரகிளிங் ஓபனர்ஸ்ல. அங்க இங்கிலாந்து have a good opening pair, Ben Duckett and Zach Crawley, but in the Jaiswal and KL Rahul probably looks like the world's best opening pair right now. Fantastic. பட் அதான் சொல்றேன் நம்ம டீம் ஒரு மாதிரி சமய செட் ஆகுது. என்னடா இது ஒரு யங் சைடு ஒரு என்ன ஸ்ட்ரீம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுதான் கன் சைடா கட்சி இல்ல. which begs the question that I'm going to ask you today Chika. Are we always underestimating எல்லாருமே underestimating India's talent reserve and talent pool Chika? ஏன்னா remember in 2021 Justin Langer ஒரு சூப்பரா ஒன்னு சொன்னாரு Chika. அது 11 ஒரு 1.5 billion people 11 people ஆடுறாங்கன்னா எவ்வளோ how talented and how good they should actually be to represent the country அப்படின்னு சொல்றாரு. when India won the BGT, when nobody expected us to win the BGT in 2021. ஏன்னா third string side அப்படின்னு பேசியிருந்தோம். Justin Langer corrected everybody there saying there is no third string side in India. நீங்க if you're 11 out of a billion people you are special அப்படின்னு. It's again they've proved it today. I mean but this boy small town boy Akash Deep man, he's from Bihar, those small town power sister cancer. He said he's dedicating this performance to sister. அந்த மாதிரிலாம் bowling போறான் உயிர் கொடுத்தாராங்க. ஏய் பாரு அந்த சூரியவன்ஷி பைபோ சூரியவன்ஷி under 19 India போட்டு under 19 India ஒரு ஒன் டே இன்டர்நேஷனல் வந்து போட்டு போட்டலாம் பொசிக்கிட்டான் போட்டு 43 of 78 52 ballsல 100. என்ன அடி அடிக்கிறாங்க பையன். 19 balls 48, 30 balls 48, 36 balls 81, 78 balls 143. இந்த மாதிரி அடிச்சான ஒரு சின்ன பையன். இந்த பையன் பீகார் பையன். சோ ஜஸ்ட் மிஸ். அது பாருங்க திருப்பி ஒரு 35 அது பாருங்களேன் 35 ball செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. 31 ballsல 86 third match. அதான் சொல்றேன். So India under 19 level இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் வேற ஒன்று பண்ணிட்டு இருக்கான். So that is youngsters. நீ சொல்ல மாதிரி talent சொல்ல வந்தியே. I'm answering the question. Small town people, இவங்க ஆகாஷ் தீப் இந்த மாதிரி சூரியவன்ஷி small town boys. These guys are stepping up, which is very good. And thanks to television, all fairness, television is taken to every nook and corner. And regional language commentary கொடுக்குறோமா. Star Sports Star Sport, Jio Hotstar எல்லாம் கொடுக்குறோமா.
regional language. So it's reaching every nook and corner of India. So people are getting motivated. Correct. Absolute சூப்பர் பாயிண்ட் சிக்கா. அது இப்போ கோயிங் ரீஜனல் எல்லாருக்கும் அது போகுது அந்த இன்ஃபர்மேஷன். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கிரிக்கெட் ரைட் நோ. ஈவன் எஸ்டர்டே நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன் ஸ்டண்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ் த சாம்பியன்ஸ். அஸ்வினோட சைடு திண்டுக்கல் டிராகன்ஸ் லாஸ்ட். தே ஒன் த டிஎன்பிஎல் சிக்கா. நேற்றுக்கு நான் டிஎன்பிஎல் கவர் பண்ண அந்த துஷார் ரஹேஜா 480 runs மேல இந்த சீசன்ல. தட் பாய் பேட்டட் ரியலி ரியலி வெல். ஒன் டு லுக் அவுட் ஃபார். யாரங்கன்னா அடிப்பன் தான் ஆடி இருக்காரு. ஒரு 188 ஸ்ட்ரைக் ரேட்ல வேற இந்த டிஎன்பிஎல் சீசன். லாட் ஆஃப் குட் யங் கிரிக்கெட்டர்ஸ் கமிங் சிக்கா. ஸோ லாட் ஆஃப் குட் யங் கிரிக்கெட்டர்ஸ். எஸ்ஆர்கே முத்துன்னு ஒரு பையன் ஆஃப்டர் அ லாங் டைம் தமிழ்நாடுல இருந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் 135 140 போடுற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்திருக்கான். ரா டேலண்ட். இது ஹேட்ஸ் ஆஃப் டு டிஎன்சிஏ சிக்கா. ஏன்னா டிஎன்சிஏ உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஒரு 2 years பேக் வந்து தே செட் தே ஓபன்ட் அவுட் அ ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்கவுட்டிங் கேம்ப். போய் ஊர்லலாம் தேடி ராவா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு. ஹி இஸ் ஒன் ஆஃப் தெம் ஹூஸ் கம் ஃப்ரம் தட். Fantastic. Well done, Tushar Raheja. Congratulations. Well done, Isaki Muthu. I hope in the IPL team chance கிடைச்சா நல்லா இருக்கும். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். You know who the captain of the team was? யாரு? நம்ம பையன் சாய் கிஷோர். கலக்கிட்டான் சீக்கா. வேற லெவல்ல கேப்டன் பண்ணான் சீக்கா டிஎன்பி. ஓ பியூட்டிஃபுல்லா பண்ணான் சீக்கா. சீரியஸா லெட் த டீம் பிரில்லியன்ட்லி. அந்த குஜராத் டைட்டன்ஸோட அந்த ஆஷிஷ் நேரா கல்ச்சர் மாதிரியே இருந்தது அந்த டீமை பாக்குறதுக்கு. யா அந்த டீம்ல ஆக்சுவலி நட்ராஜனும் ஆடிந்தாரு. ஸோ ஆல் புட் டுகெதர் பிரில்லியன்ட். ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வெல் டன். டிஎன்பிஎல் வெல் டன். டிஎன்சிஏ சூப்பர்ப்லி கண்டக்டட் டோர்னமெண்ட். வேற லெவல்ல இருந்தது சீக்கா. 4 வென்யூ மினி ஐபிஎல் மாதிரி இருக்கு சீக்கா. லிட்டரலா மினி ஐபிஎல் சீக்கா. வேற எல்லா லீக்ஸும் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க. திஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் திஸ் அவுட் சீக்கா. நிறைய பேர் சொல்றாங்க மீதி லீக்ஸ்ல 220 அடிக்கிறாங்க, 210 அடிக்கிறாங்க, நல்ல விக்கெட்ஸ்ல ஆடுறாங்க, எல்லாம் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் ஓகே. பட் ஹியர் 4 different venues. நீங்க டிஃபரெண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும், இமீடியட்டா அடாப்ட் பண்ணணும். இட் ஆக்சுவலி டெஸ்ட் யூ ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஐ ஃபீல். ஸோ hats off to TNCA for conducting this. Hats off to Team India for winning this. Happy birthday again, Tala Dhoni. Signing off. Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.